அதான் குதிரை அப்புறம் பிச்சுட்டு ஓடிடும் அப்படின்னா அடல்ட்டுக்கு மட்டும் 2 rupees சைல்டு கொண்டு வந்து. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட ட்ராவல் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ அது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு வரும். ஸோ டே 1லேருந்து அப்புறமா டே 1 எப்படி போகுது, அப்புறம் டே 2 எப்படி போகுது, ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ அது எப்படியோ நாங்கள் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து டைமிங் அதை பொறுத்து நாங்கள் 2 வீடியோவாக போடுறோம். ஸோ இன்னைக்கு காலையில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9:15 ஆகும்போது நாங்கள் வந்து ஒரு 9:30 கிட்ட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளம்பிட்டு எங்கே ஃபஸ்ட்டு போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் காமிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ காலம்புற நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயே வீட்லேயே முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் கிளம்புறோம். மத்தியானம் லஞ்சுக்கு தான் அங்கே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் புக் பண்ண ஹோட்டலுக்கு இல்லை நடுவில் எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்றோமா எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அப்படி எங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலூர் தான். ஸோ அங்கே போகலாம். இங்கே வந்து பசங்களும் ரெடி ஆயாச்சு. எங்கே போகிறோம்? ஸோ அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு எங்கே போகிறோங்கிற ஐடியாலாம் இல்லை. ஸோ ரெடி ஆயாச்சு. அங்கே அக்காவும் கிளம்பு. பொம்மை ரெடி ஆயிடுச்சா? சரி. அப்புறம் நம்மளோட பேக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. யூஸ்வலாக நாங்கள் இயர்லி ஒன்ஸ் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் மேலேயே நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இயர்லி ஒன்ஸ் எங்கேயாவது வெளியே போவோம் நாங்கள் இந்த டிசம்பர் டைமில். அட்லீஸ்ட் இல்லைன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மேபி இது வந்து எங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் அப்படிங்கிறது இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ எங்களோட டிப்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே வரிசையாக சொல்கிறோம். இங்கே போகும்போது ட்ராவலில் இருக்கும்போது என்னெல்லாம் எங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே ஷேர் பண்ணுறோம். ஸோ அங்கே போயிட்டு ஹோட்டலோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக அதையும் கொடுத்துட்றோம். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எங்களுடைய இந்த ஜேர்னியில் நீங்களும் ட்ராவல் பண்ணி வாங்க. கிளம்பியாச்சு. ஷார்ப் 10:05. எங்க போறோம்? சரி கிளம்பியாச்சு. அக்கா அங்கிருந்து அப்படியே டைரக்டா கிளம்பிடுவாங்க. ஸோ நாங்க மெயின் ரோடு போயிட்டு மீட் பண்ணிட்டு அப்படி டுவர்ட்ஸ் போக வேண்டியதான். ஸோ அக்கா கார் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கு. நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறோம். ஆமாவா? ஸோ யூஸ்வலாக எங்களோட ட்ரிப் அப்படி தான் இருக்கும். 2 காரில் போகிறோம் அப்படின்னா அப்படியே ஒரு கார் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு முதல்ல பிளான் பண்ணிடுவோம் எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி அப்படியே நாங்கள் மட்டும் போயிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹோண்டாய் கார் தான், அந்த சாக்லேட் ப்ரௌன் கலர் போயிட்டே இருக்கு. நம்ம அப்படியே போயிடலாம் பின்னாடி. இப்போ கிளம்பி அவுட்ரு போனோடனே ஜஸ்ட் ஒரு ஆவின் பார்லர் பார்த்தோன்னே அங்கே அப்படியே ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி டீ குடிச்சிட்டு நேராக அப்படி போயிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அந்த வேலூர் போகாமையே ஆரணி பக்கத்தில் அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். லஞ்ச் ஓவர். இங்கே சரவண பவன் ஒன்று தேடி கண்டுட்டு சாப்பிட்டோம். ஆனால் சாப்பாடு சுமாராக தான் இருந்தது. சுமாராக தானே இருந்தது, நல்லா இருந்தது. பரோட்டா நல்லா இருந்தது, சப்பாத்தி நல்லா இல்லை. எனக்கு வந்து சப்பாத்தி மட்டும் நல்லா இல்லை. அந்த ஆரணி ரோட்ல இருந்து நாங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி தான் போனோம். இது மற்றபடி நம்ம வேற எப்படியும் போக முடியாது. ஸோ வேலூர் உள்ளேயே போகாமையே வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸும் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஜவ்வாது ஹில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இது. ஸோ இங்கே கூட ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் போகிறாங்க நிறைய பேர். பட் அதுக்கு எப்படி ரூட் எப்படி போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் மேபி நாங்கள் போனோம்னா அதை கூட கவர் பண்ணுறோம். ஏன்னா நான் அதுக்கப்புறமா வந்து இந்த ஹில்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டேன். பட் சென்னை பக்கத்தில் அந்த வேலூர் பக்கத்துலேயே இவ்வளோ சூப்பரான ஒரு கிளைமேட்
என்டர்டைன்மெண்ட்டோட சூப்பரான ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஜங்கிள் மாதிரி ஒரு ரைடு சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது எங்களுக்கு. ஸோ அப்படி இது ஃபுல்லாகவே அதுதான் சிங்கிள் ரோட் மாதிரியே தான் இருந்தது. கிட்டத்தட்ட அது கிட்ட போகிற டைமில் தான் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ மேபி மோஸ்ட்லி மேப் போட்டு போனால் தான் நமக்கு தெரியும். அதுதான் நான் உங்களுக்கு வேணும்னா அந்த மேப்போட அந்த இதையும் கீழே வந்து நான் பின் பண்ணுறதுக்கு பார்க்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். பட் இது வந்து இந்த ஓவரால் அந்த ரைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப இதுவாகவும் இருந்தது. இப்போ நம்ம ரீச் ஆயிட்டோம். இது வந்து ஒரு சின்ன ஜூ தான், பட் கொஞ்சம் க்ரௌடியாக தான் இருந்தது. மேபி அது வீக்கெண்ட் அந்த மாதிரி போனதுனால இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் அரௌண்ட் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளோட வண்டலூர் ஜூ மாதிரியே தான் இருந்தது. இப்போ வந்து அந்த என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். ஜூக்கு வந்தாச்சு. ஸ்மால் ஜூ. இங்க இப்படி ஒரு ஜூ இருக்குன்னு தெரியல. ஸோ இங்க டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்றோம். காருக்கு 50 rupees. அடல்ட் அப்படின்னா அடல்ட்டுக்கு மட்டும் 10 rupees, சைல்டு கொண்டு வந்த போல இருக்கு. ஸோ அவ்வளோதான். இது திருப்பி வர வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜூக்கு தான் போய்கிட்டே இருக்கோம். சுத்து பத்தி இருக்கிற எல்லா கிராமத்துல இருந்து வந்துடுவாங்க உங்களுக்கு இந்த ஜூக்கு. எவ்வளோ கூட்டம்! வண்டலூர் மாதிரிதான் இருக்கு இது. என்ன இந்த இடத்துல இப்படி ஒரு வியூ சூப்பரா இருக்குல்லக்கா? சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அதான் காலில் இருந்து எடுத்துகிட்டே இருக்கோங்க. சாப்பிட்டோம் லஞ்சு. இப்போ மணி என்னாச்சு? 3 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். உங்களுக்கு இப்போ எவ்வளோ நேரம் திறந்துருப்பாங்க? தெரியலையா, 5 மணி வரைக்கும் இருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பிளசண்டா இருக்குல்ல. வர வழியிலேயே நல்லா சூப்பரான அந்த இது மலை அட்வென்ச்சர் மாதிரி அந்த ஜங்கல் ரைட். ஜங்கல் ரைட்ல தான் வந்திருக்கோம். ஜவ்வாதி ஹில்ஸ் வந்து நான் வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், இப்பதான் பாத்துருக்கேன் நேர்ல. ஆக்சுவலி இதுதான் ஜவ்வாதி ஹில். போட்டிருந்தது பாக்கல. ஓகே, நம்ம அந்த ஹில் எல்லாம் எடுத்திருக்கோம். அப்ப அதான் ஜவ்வாதி ஹில் இருக்கும். சென்னையில தான் இருக்கும். சென்னையில இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு சூப்பரான கிளைமேட், சூப்பரான இது. இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல வருது. வேலூர் பக்கத்துல இருக்கு, பட் திருவண்ணாமலை ஆரணி தாண்டியா? எக்ஸாக்ட் மேப் கூட கொடுத்துடலாம். கிளைமேட். அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க் இது. கம்பெனி பொறுப்பாகாது. டியூஸ்டே ஹாலிடே அப்படியே ஒன்றும் தெரியலையே. இங்க வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கு. இப்போ பாம்பெல்லாம் ஒண்ணு இருக்கு, கீரிலாம் இருந்தது, பட் அதெல்லாம் வெளியவே வரல. அந்த கூண்டுக்குள்ள போய் இருந்திருக்கு போல இருக்கு. இது வந்து இந்த கோழி போட்டிருக்காங்க அந்த பாம்புக்கு, அதுவே அடிச்சு சாப்பிடணும்னு. இது வந்து கட்டு வீரியான், கண்ணாடி வீரியன்னு சொல்லுவாங்களா அந்த பாம்பு இது. ஸோ ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. அது மோகல் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் அங்கே வந்து குளிக்கலாம் முடியாது. அது ஒரு இது. அதுக்கப்புறம் அது வந்து க்ளோஸ் ஈவினிங் வந்து 4 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மற்றபடி பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. மான் கூட்டம் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து அந்த பெலிக்கன் வந்து இது பெலிக்கன் சொல்லுவாங்களே, இது ஸ்வான் டக்கா. அங்கே போட்டிருந்தது பெலிக்கன், கிரே பெலிக்கன்னு போட்டிருந்தாங்க. பட் இது வாத்தா இல்லை என்ன அப்படிங்கிறது தயவுசெய்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேர்டு வந்து அது பறந்து போகிறது, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சது, ஒன்று வந்து இந்த நீந்திட்டே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து மேலே கூடெல்லாம் கூட கட்டி இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர்டு பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை நம்மளுக்கே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பண்ணுற ஒரு இதையும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸ் இருந்து கொஞ்சம் நிறைய தான் இருந்தது. மயில் அதெல்லாம் பார்த்தோடனே பசங்க வந்து பயங்கர ஹாப்பியாக குஷி ஆயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அங்கே க்ராக்கடைல் வந்து ஒன்று தான் இருந்தது. அது வந்து நம்ம இங்கே சென்னையிலேயே நிறைய க்ராக்கடைல் பார்க்கலாம் இருக்குல்ல, ஸோ அங்கேயே கூட நிறைய பார்க்கலாம். மற்றபடி கொஞ்சம் ப்ளே ஏரியா அங்கங்கே இருந்தது. ஸோ அங்கே வந்து அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து அந்த கிட்ஸோட விளையாடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. பட் நாங்கள் அந்த ஏரியா போகல, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால இந்த கொரோனா சிச்சுவேஷனால எப்படி இருக்கும்னு தெரியலங்கிறதுனால அந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். மற்றபடி இது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த பார்க் வந்து பார்த்து முடிச்சாச்சு. பார்க் கம் ஜூ வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு பேர்ட்ஸு, அப்புறம் வந்து கைட்டு, சும்மா அப்படியே அங்கங்கே மங்கீஸ் அந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. மான் நிறைய இருக்கேக்கா. மான் நிறைய இருக்குது. அப்புறம் இது பீகாக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் நமக்கு லெஷராக சும்மா இருக்கணும், டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு 1 டே ட்ரிப் அப்படின்னு பிளான் பண்ணா நம்ம வந்து 7 மணிக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே முடிச்சுட்டு வேலூர் ஃபோர்ட் போகலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் வரலாம். 1 டே ட்ரிப்புக்கு இதுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வர்றது வந்து வேஸ்ட்டு தான் உண்மையிலேயே. ஏன்னா நம்ம ஊர்லேயே வந்து கிண்டி பார்க்கு, வண்டலூர் எல்லாமே இருக்குது. அங்கேயே இதோட பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ அதனால அது நம்மளுடைய பிளான் தான். அதை பொறுத்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இங்கே வரும்போது வேணா பார்க்கலாம், பெருசாக ஒன்றும் இதுக்காக சொல்லிக்கிற அளவுக்கு வரணுங்கிறது. ஆனால் வர வழி நல்லா இருந்தது இல்லை. ரொம்ப முக்கியமானது என்னன்னா வர்ற வழி நான் எங்களுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்துட்டு கூகுளில் வந்து அந்த மாதிரி காட்டுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்துட்டு ஜவ்வாது ஹில்ஸ் பக்கத்துலேயே போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து வாட்டர்லாம் நல்லா இருந்தது, ரிவர்ஸ்லாம் வந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அது நாங்கள் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த வர்ற வழியை தான். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இல்லை, 1/2 hour ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அப்புறமா வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் ஃபேமிலி பிக்சர்ஸ் அது மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே வேலூர் ஃபோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ அதே வழியிலேயே திருப்பியும் மேப் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வேலூர் ஃபோர்ட் போனது, அதுக்கப்புறம் அந்த நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோமோ அங்கே இருக்கிற ரூம் டூர் எல்லாமே சேர்த்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட்.